நீ பரிசுத்தமாக இருந்தால் ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆகலாம். அப்போ நமக்கு பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் நமக்கு தேவை. வாசிக்கலாம் ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே. போதுமா? இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இந்த யோசேப்பு அவங்க அண்ணன் தம்பியால் பகைக்கப்பட்டு அடித்து ஒரு படுகுழியில் போட்டுறாங்க. அவன் விற்கப்பட்டு போர்த்திபா வீட்டுக்கு வரான். யார் வீட்டுக்கு? போர்த்திபா வீட்டுக்கு வரான். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். அந்த போர்த்திபா வேலையெல்லாம் பார்த்து இவன் என்னென்ன வேலை செய்கிறானோ எல்லாத்தையும் ஆண்டவர் வாழ்க்கை பண்ணுகிறான். அவன் பரிசுத்தமாக இருக்கிறான், யோசேப்பு பரிசுத்தமாக இருக்கிறான். இந்த எஜமான் இவன் வேலை செய்கிறத பார்த்து எல்லா பொறுப்பும் அவங்ககிட்ட விட்டுடுறான். எல்லா பொறுப்பும் யோசேப்புக்கிட்ட கொடுத்துட்டு இவர் ஃப்ரீயாக இருக்கார். இவன் என்னென்ன செஞ்சானோ கர்த்தர் எல்லாம் வாக்கி பண்ணார். இவனுக்கு என்ன பேருன்னா காரிய சித்தி உள்ளவன். அல்லேலூயா. ஒரு நாள் போர்த்திபா மனைவி ஏன் ஆசைப்படுறான்னா, யோசேப்பு என்பவன் ஒரு அழகான ஒரு வாலிபன். யோசேப்பு ஒரு அழகான வாலிபன். ஆனால் போர்த்திபா மனைவி அவன் மேலே ஆசைப்பட்டு அவனோட பாவம் செய்ய கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த யோசேப்பு மறுக்கிறான். அடிக்கடிக்கு இந்தம்மா இந்த யோசேப்பை பார்த்து பாவம் செய்ய கூப்பிடும்போது இவன் மறுக்கிறான். அவன் ஒரு காரியம் சொல்கிறான், வாசிங்க 9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிட பெரியவன் இல்லை, நீ அவன் மனைவியாக இருக்கிறபடியாலே உன்னை தவிர வேறொன்றி அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் எத்தனை பெரிய பாவம் பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாகும் பாவம் செய்து எப்படி? அல்லேலூயா. இதான் பரிசுத்தம். வாலிப வயசு தான், ஆனால் பாவம் பண்ணிக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த போர்த்திபா மனைவி, எஜமான் மனைவி யோசேப்பு பாவம் செய்ய கூப்பிடும் போது என்ன சொல்கிறேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். என் எஜமா உன்னை தவிர எல்லாத்தையும் என் கையில் கண்ட்ரோலை கொடுத்துக்காரு, நான் எப்படி பாவம் செய்வேன்? அது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்வது எப்படி? இவன் அடிக்கடி தொந்தரவு பண்ண என்ன பண்ணுறாங்களா, யாருதான் நேரத்தில் யோசேப்பு தனியாக இருக்கிறாரு, அப்போ பாவம் செய்ய கூப்பிடுறாங்க. இவன் மறுக்கிறான். வஸ்திரத்தை பிடிச்சாங்க, அதை விட்டு ஓடி போகிறான். அல்லேலூயா. இந்த அம்மா ஒரே கூட்டம் போடுறாங்க. இந்த அம்மா கத்தனை பிறகு எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இந்த எபிரேய மனுஷன் என்னோட சந்தோஷமாக இருக்க கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அந்த துணியை கையிலே வச்சுருக்காங்க, அந்த துணியை கையிலே வச்சுருக்காங்க. போர்த்திபா வராரு, எஜமா வராரு. அப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி எபிரேய என்னோட சமரசம் பண்ண கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அவர் கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிறைச்சாலையில் வைக்கிறாரு. அல்லேலூயா. எப்பவுமே உண்மையாக இருந்தால் பாடு, பிரச்சனை, கவலை, வேதனை, துக்கம் எல்லாம் வரும். உலகபரமான வாழ்க்கை வாழும்போது எதுவுமே வராது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறான். ஆனால் செய்யாத ஒரு தவறுக்கு அவன் சிறைச்சாலைக்கு செல்லுகிறான். யோசேப்பு கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த சிறைச்சாலையில் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். அங்கே அந்த தேசத்தில் ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வருது. ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வருது. எத்தனையோ பேர் வந்து சொன்னாங்க, அது சரியா இல்லை. ஆனால் யோசேப்பு சொப்பனுக்காரன் அறிந்து அங்கே போய் ராஜா கிட்ட யோசேப்பை கொண்டு போகிறாங்க. ராஜா சொப்பனத்துக்கு சரியான பதில் சொன்னான். அல்லேலூயா. ராஜா சொப்பனத்துக்கு சரியான பதில் சொன்னார். அப்போ என்ன பண்ணுற ராஜா, வாசிக்கலாம் ஆதிகாமம் 41:40 வாசிங்கம்மா. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடக்க கடவார்கள்.
அல்லேலூயா. அடிமையாக போனாங்க, பரிசுத்தமாக இருந்தான். அநேக பிரச்சனை, தவறான குற்றச்சாட்டுகள், சிறைசாலைக்கு சென்றான். அங்கேயும் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோட இருந்தார். ஆனால் கடைசியில் பாருங்க, ஒரு கைதியாக போனான், அடிமையாக போனான். அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லி கர்த்தர் அவனை அதிகாரியாக வைத்தார். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீங்களும் பரிசுத்தமாக இருந்தால் தேசத்துக்கு அதிபதியாக மாறலாம். அல்லேலூயா. ஒரு நாட்டுக்கு தலைவனாக மாறலாம். அல்லேலூயா. அதுக்கு பரிசுத்தம் வேணுமா? அதுக்கு பரிசுத்தம் வேணும். 41-44 வாசிங்க. ஆதியாகமம் 41-44. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசம் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையிலாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். அல்லேலூயா. எல்லா கண்ட்ரோலுக்கும் தேசத்துக்கே கொடுத்தாரு. ஒருவன் உன் உத்தரவு இல்லாமல் கையோ காலோ அசைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பெரியவர், நம்ம கர்த்தர் பெரியவர். பாவத்துக்கு விலகி ஓடுனான், விபச்சாரத்துக்கு விற்கிறாருங்க விலகி ஓடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறான், விற்கிற ஆராதனை பண்ணுறத ஓடுறோம். இதெல்லாம் பாஸ் வேடிக்கை பார்த்துக்கார். நான் கூட பார்த்தேன், என்னையும் பார்த்தார். அவர் என்ன நினச்சிக்க போகிறேன், வேலைக்கு போகிற சொன்னேன். ஐயா ஐயா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறேன்னு கம்முன்னு ஆகிட்டார். அல்லேலூயா. ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், விக்கிரக ஆராதனை. இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினா இன்றைக்கி தேசத்தில் நடக்கிற அநேக பாவங்கள், அநேக வாலிபர்கள் டாஸ்மாக் கடையை நோக்கி ஓடுறாங்க. ஆன்ஸ் கிடைக்கும், பான்புரா கிடைக்கும், கஞ்சா கூட ஓடுறாங்க. அல்லேலூயா. பாவம். இன்றைக்கி நிறைய ஸ்கூலில், பள்ளியில், காலேஜில் இந்த பாலியல் தொல்லை பண்ணுறாங்க. ஆசிரியர்கள் கழுது. ராமசாமி ஆசிரியர் பாலியல் தொல்லை பண்ணதுனால கழுது. நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? பாவத்தை தேடி ஓடுறாங்கம்மா. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. ஆனால் யோசேப்பு பாவத்தை விலகி ஓடினான், பரிசுத்தமாக இருந்தான், அதை தான் அதிபதியாக மாறினான். நம்ம சபை வாலிபர்கள்லாம் பாவத்தை நோக்கி ஓடல, ஆத்மா நோக்கி ஓடுறாங்கப்பா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணைக்கு ஆத்மா தேடி ஓடுறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை என்னோடு கூட 52 கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்ல ஆத்மா தேடி ஓடுறாங்க. இன்னும் யோசேப்பு போல வாழணும், அவங்கள பாக அணுகக்கூடாது. அல்லேலூயா. அந்த யோசேப்பு பாவத்தை விலகி ஓடினான், பரிசுத்தமாக இருந்தான். நாமளும் பரிசுத்தமாக இருந்தா ஒரு தேசத்துக்கு அல்ல, எல்லாத்துக்கும் நாம் அதிபதி ஆகலாம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். பரிசுத்தமாக இருந்தால் நீங்கள் பரலோகம் போகலாம். அல்லேலூயா. முதலாவது காரியம், நீ பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தர் உன்னோடு பேசுவார். இரண்டாவது காரியம், நீ பரிசுத்தமாக இருந்தால் ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆகலாம். மூன்றாவது காரியம், நீ பரிசுத்தமாக இருந்தால் நீ பரலோகம் போகலாம். நரகமா பரலோகமா? நீ பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோகம் போகலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாத, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வாழ்ந்தா எங்கே போக முடியும்? நரகம் தான் போக முடியும். அல்லேலூயா. போகிறோம். எலியா. எலியானால உங்களுக்கு நான் ஞாபகம் வரேன்னா அக்னி தான் வரும். அல்லேலூயா. எலியானால அக்னி தான் ஞாபகம் வரும். அதுமாரி பண்ணார் அவர். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரும் பிரித்தது. எலியா சுயல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனா. அல்லேலூயா. பரிசுத்தமாக இருந்தா நீ பரலோகத்துக்கு ஏறி போமா. எலியா நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். திரகத
தீர்க்கதரிசி ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம போல் ஒரு பாடுள்ள மனுஷன்தான், அவருக்கும் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பசி எடுக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு பாடுள்ள மனுஷன்தான் பரலோகம் போனார்னா எப்படி போனார்னா அவர் பசுத்தமாக இருந்தார். அல்லேலூயா. எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு சுயல் காற்று அக்னிமயமாக ரதங்களும் குதிரைகளும் வந்து எலியாவை பரலோகத்துக்கு அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக இருந்தா பரலோகம் போகலாமா? யாக்கோப்பு அதிகாரம் 1:5, யாக்கோப்பு 5:17 வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினா. அப்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது 18 வாசியம், 5:18. மறுபடி ஜெபம் பண்ணா வான மழை பொழிந்தது, பூமி பலன் தந்தது. அல்லேலூயா. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவர் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை, லட்சாதிபதி இல்லை, ஒரு பெரிய பதவியில் இல்லை. நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனால் கருத்தா ஜெபம் பண்ணார், மழை வந்தது. கருத்தா ஜெபம் பண்ண முதலாவது ஜெபம் பண்ணார், மழை வரல. கருத்தா ஜெபம் பண்ணார், மழை வந்தது. அல்லேலூயா. இந்த எலியா தான் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். இவர் எலியா அதுக்கு முன்னே பார்த்தா ஒரு சவால் வர்றாரு. பாகால்கள், எலியா, அங்கே அவங்கெல்லாம் தெய்வத்தை வணங்குறாங்க, ஒரு தெய்வம் வரல. ஆனால் இந்த எலியா என்பவன், வாசிக்கலாம், அது மாற்ற வாசிங்க. 1 ராஜாக்கள் 18 வாசிங்கம்மா, 18:38 வாசிங்க. அப்போது கர்த்தரின் அக்கினி அந்த சர்வான தகன பலியை, விறகுகளையும் கற்களையும் அனைத்தையும் பறிச்சித்து வாய்க்காலுக்கு தண்ணீர்களை நக்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தண்ணி எல்லா விறகு அடக்கிட்டாங்க, தண்ணி ஊற்றுனாங்க. இங்கே எலியா ஜெபம் பண்ணுறாரு, வானத்தில் அக்னி வந்து எல்லாம் பச்சித்து போட்டது, அந்த தண்ணியெல்லாம் நக்கி போட்டது. அல்லேலூயா. நிறைய அதிசயம் அற்புதம் பண்ணியிருக்காரு. அவர் பரிசுத்தமாக இருந்தார். எலியா பரிசுத்தமாக இருந்தார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாமும் கூட பரிசுத்தமாக இருந்தால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. மறுபடியும் வாசிமா, அந்த வாசி. போதும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நீங்கள் அநியாயம் செய்ய நினச்சிக்கிறீங்களா? நீதி தப்பான நீதி செய்ய நினச்சிக்கிறீங்களா? அசுத்தமாக நினச்சிக்கிறீங்களா? கீவாசனம் வாசிமா. இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அல்லேலூயா. அநியாயம் செஞ்சா அதுக்கு பதில் வரும், தப்பான நீதி செஞ்சா அதுக்கு தண்டனை, அசுத்தமாக இருந்தா அதுக்கு தண்டனை. ஆனால் பசுத்தமாக இருந்தா அவர் வரும்போது நம்ம எல்லாம் அவர் கூட நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, இன்னும் செய்து சொல்கிறாரு, செய்யிட்டு சொல்கிறாரு. லாஸ்ட் சொல்கிறாருன்னா, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இந்த பரிசுத்தம் போதாதுமா, இந்த பரிசுத்தம் போதாது தம்பி, இன்னும் பரிசுத்தமாக இருந்த ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இன்னொரு வசனமா முடிக்க போகிறேன். சங்கீதம் 29:2.
கர்த்தருடைய நாமத்துக்கு கூறிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை யாரும் நான் குறை சொல்ல. அதாவது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வெள்ளையும் எல்லா வேலையும் பண்ணுறது, எல்லா உலக பெருமான காரியத்தை பண்ணுறது, எல்லா பாவத்தையும் பண்ணுறது. ஞாயிற்றுக்கிழமை திருவந்து இருக்குது. ஆண்டவர் மன்னிப்பார். நம்மளை ஆன்ஸ் போடுறோம், பான் பராக போடுறோம், சரக்கு சாப்பிட்றோம், எல்லா பாவம் பண்ணுறோம். ஆனால் முட்டிக்கு போடுறது நம்ம திருவந்து எடுக்கிறோம். நீ எப்படி பசுத்தமாக வாழ முடியும்? எப்படி பசுத்தமாக இருக்க முடியும்? பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறோமா? இதயத்தை உனக்கு கொடுத்தலையா? நம்ம தவறு பண்ணி வந்து திருவந்து எடுக்கிறோமே, வெத்தலை பார்க்க போடுறோமே, புகழ போடுறோமே, டிவி சீரியல் பார்க்குறோமே, இதயம் கொடுத்தலையா? இதெல்லாம் நமக்கு பரிசுத்தம் அல்ல. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம தொழுது கொள்கிறோமா? ஏதோ கடமைக்கு வரோம், கடமைக்கு போகிறோம். உங்களை சொல்ல கடமைக்கு வரோம், கடமைக்கு போகிறோம். 9 மணிக்கு சர்வீஸ்னா 10 மணிக்கு, நானே 10 மணி தான் வரேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனைக்கு அப்படி தானே, நானே 10 மணி தான் வரேன். அது தப்பு தான். ஆனால் அட்ரஸ் வந்து கரெக்டாக போட்டு ஐயாவுக்கு தெரியும், என் பிரச்சனை ஐயாவுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக நேரத்துக்கு வரதில்ல. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமையிலையும் எல்லா வேலையும் நம்ம பார்க்குறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு திருவனந்தத்துக்கு நம்ம வரத்தை நீட்டாக திருவனந்தத்தை முட்டி போட்டு என்ன பண்ணுறான், திருவனந்தம் எடுத்துங்கிறோம். அப்போ நம்ம ஏதோ கடமைக்காக போகிறோம். ஆனால் இனிமேல் ஆண்டு சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. அப்போ தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். அப்போ தான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அப்போ தான் ஆண்டவர் உயர்ந்த பதவியில் வைப்பார். அப்போ தான் நீங்கள் பரலோகம் போக முடியுமா? எல்லாம் போகவே முடியாது. இல்லைனா போக முடியாது. பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க, தெரியும். சுத்தமாக இருப்பீங்க, நல்லா கட்டிங் பண்ணுவீங்க, ஷேவ் பண்ணுவீங்க, நல்லா அயன் பண்ணி ட்ரெஸ் போடுவீங்க, வீட்டில் சுத்தமாக வச்சுருப்பீங்க. நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? சகோதரனே, சகோதரியே, நம்ம பரிசுத்தமாக வாழறோமா? நம்ம கடைசி வரையும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம கடைசி வரையும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அது ஆண்டுகிற விரும்புகிற காரியம். முதலாவது பார்த்தோம், பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இரண்டாவது காரியம், நீ பரிசுத்தமாக இருந்தால் ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆவாய். மூன்றாவது காரியம், நீ பரிசுத்தமாக இருந்தால் பரலோகம் போகலாம். இந்த 3 காரியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் செய்வோம். சேனையின் கர்த்தர்